வருஷம் இந்த பையனை இந்த பிள்ளைய லவ் பண்ணி தொலைச்சிட்டேன், ஏதாவது பார்த்து செய்யுங்களான்ட்டு. நிறைய வாலிபர் கூட்டம் போயிருந்தப்ப அப்படியே உருவாங்கன்ட்டாங்க. வழி இல்லைன்னு 10 வருஷமா லவ் பண்ணிட்டேனே, என்னென்ன பண்றது? 10 வருஷம் அடைஞ்ச சிறை தண்டனைய நீ தொடரணும்னு நினைக்கிறியா, இல்லைன்னா வெளியில வரணும்னு நினைக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதான் கேட்கிறாரு. பல வருஷமாய் கட்டப்பட்டிருக்கிற ஏதோ ஒரு இச்சையின் காரியத்திலிருந்து இன்றைக்கு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க, அழகா இருக்குங்க. 10 வருஷம் உருகி 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 பொண்ணு ஒரு பையனை ரொம்ப நேசிச்சு குடும்பத்தெல்லாம் அப்படி தூக்கி உதறி போட்டு போச்சு. 10 நாளிலே வீடு வந்து சேர்ந்துச்சு அந்த பிள்ளை. 10 நாள் தாக்கு பிடிக்கல, வாழ்க்கையை இழந்த நிலைமையில. ஐயா 10 வருஷம் இனிச்சுது. ஏன் தெரியுமா? திருட்டுத்தனமா எது பண்ணாலும் ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அது வெளியரங்கமா கல்யாணம் முடியும் போது அங்க இடிக்கும். ஏன்னா திருட்டுத்தனமா பண்றது, காசு திருட்டுத்தனமா வரும், திருட்டுத்தனமா காசு எடுப்போம், நல்ல செலவழிப்போம். ஆனா திருமணம் முடிஞ்ச உடனே அது பப்ளிசிட்டி ஆயிடுது, வெளியில வந்துடுது. அப்ப வெளியில வந்தா நீங்க மனைவிக்காக கரெக்டான காரியத்தை செய்யணும். அப்ப யாரும் காசு கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம தான் வேலை செய்யணும். 10 வருஷம் இவ பின்னாடியே இவன் முன்னாடியே சுத்திட்டா எங்க வேலையை செய்யறது? உள்ளதும் போச்சு, ஜீரோ. இன்னைக்கு அப்படி முகவரி தெரியாமல் எத்தனையோ வாலிபர்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்கள் மட்டும் கிடையாது, கல்யாணம் முடிஞ்சவங்க கூட அழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் சொல்றாரு, உங்கள் மனங்கள் மாற வேண்டும். உங்கள் மனங்கள் மாறினால் கர்த்தர் சொல்றாரு, நான் எப்படி உங்களை சிறகுகளை தூக்கிச்சு அப்படியே சட்டைகளின் மேல உங்களை வச்சு தாங்கினோ ஆரம்பத்துல, அதே மாதிரி உங்களை மறுபடியும் தாங்குவே, மறுபடியும் ஏந்துவே, மறுபடியும் தப்புவிப்பே, மறுபடியும் சுகப்படுத்துவேன், மறுபடியும் பூரணப்படுத்துவேன், மறுபடியும் இடிந்து போன காரியங்களை கட்டி எழுப்புவேன், மறுபடியும் உனக்கு தேவையான காரியத்தை கட்டளையிடுவேன், மறுபடியும் ஆசீர்வாதம் உன் கைகளிலே வந்து சேரும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்.